Hello viewers, welcome to SolveMath YouTube channel. Chapter 2, 10th Mathematics, Numbers and Sequences. Exercise 2.1, question number 8th one. If D is the highest common factor of 32 and 60, find x and y satisfying D equal to 32x plus 60y. அப்போ எக்ஸோட இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணது கொடுத்துருக்காங்க. D equal to 32x plus 60y. அப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்ட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க. டின்னு என்னன்னா இங்கே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 32 அண்ட் 60. அப்போ டி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் டி. த கிவன் டி ஈக்குவல் டு 32x plus 60y. டு ஃபைண்ட் HCF ஆஃப் 32 அண்ட் 60. லார்ஜஸ்ட் நம்பர் 60. அப்போ 60யை 32வால் டிவைட் பண்ணணும். இப்போ இது ஏ, இது பி. ஓகே, இது டிவிடெண்ட், 32 வந்து டிவைசர். அப்படி வச்சு போட போகிறோம். என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்? யூஸிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அதை யூஸ் பண்ணுறோம். 60 ஈக்குவல் டு 32 இன்ட்டு 1 ப்ளஸ் 28. 60ல் 32 ஹவு மெனி டைம்ஸ்? 1 டைம் இருக்கும். அப்புறம் 1 இன்ட்டு 32 32 மைனஸ் பண்ணுங்கள். 60ல் 32 மைனஸ் பண்ணால் 28 தான் ரிமைண்டர். அப்போ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோம்? இது ஆக்சுவலாக இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, என்ன ஃபார்மில் இருக்குது? ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். அதான் அந்த ஃபார்முலா தானே இருக்குது. A equal to BQ plus R. A na dividend, B na divisor, Q na quotient, R na remainder. அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ 60 can be written as 32 into 1 plus 28. A equal to BQ plus R. அப்போ டிவைசரை என்ன பண்ணணும்? ரிமைண்டரில் டிவைட் பண்ணணும். அப்படி தான் போடுவோம். இந்த டிவைசரை தூக்கி இங்கே போட்டுங்க. 32 ரிமைண்டர் என்ன இருக்குது? 28 இருக்குது. அப்போ 32 28 how many times? Only 1 time. 1 into 28 28. 32ல் 28 மைனஸ் பண்ணுங்க 4. அப்போ 4 வந்து ரிமைண்டர் கிடைச்சிது. ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, டேக் தி ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துங்க, அது 1 எடுத்துங்க. அப்போ 28 4 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 28 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 7. 4 7s are 28. அப்போ ரிமைண்டர் 0 வந்துடுது. அப்போ இதுதான் என்னது? இந்த 4 தான் என்னது? இந்த டிவைசர் இருக்கு பாருங்க, அதுதான் என்னது? HCF இருக்கும். தேர்ஃபோர் HCF ஆஃப் 32 and 60 இஸ் இந்த 4 தான் ஆன்சர். அப்போ டியோட வேல்யூ 4. அப்போ டிக்கு பதிலாக என்ன சர்ச் பண்ணிடலாம்? 4னு சர்ச் பண்ணிக்கலாம். கொஸ்டினில் டி கொடுத்துருக்காங்களே, எங்கெங்கெல்லாம் டி இருக்கும் அங்கே என்ன பண்ணுறோம்? 4னு போட்டுங்க. அப்போ 4 ஈக்குவல் டு, அதான் 2 இம்ப்ளைஸ், இந்த 2 எடுத்துங்க. இது ஒரு செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், அதை மட்டும் எடுத்துக்கிறேன். 32 ஈக்குவல் டு 28 ப்ளஸ் 4னு இருக்குது. 2 இம்ப்ளைஸ் 4 ஈக்குவல் டு என்ன வரும்? இதுலேருந்து 4 கண்டுபிடிச்சிருங்க செகண்ட்லேருந்து. அப்போ இந்த 28 அங்கே போனால் ஆகிடும், மைனஸ் ஆகிடும். அப்போ 4 மட்டும் கண்டுபிடிங்க இதுலேருந்து. 4 ஈக்குவல் டு 32 மைனஸ் 28. இந்த 28 அங்கே போகும்போது என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். 32 மைனஸ் 28 வந்துடும். இப்போ இந்த 32 மைனஸ் அப்படி வச்சுங்க. இந்த 28 யூஸிங் 1 யூஸ் பண்ணுறோம் மறுபடியும். இந்த 28 என்ன பண்ணலாம்? இந்த 28 அப்படி வச்சுங்க. 32 அங்கே போகும்போது என்ன ஆகிடும்? 60 மைனஸ் 32னு வரும். அதான் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். 60 மைனஸ் 32 யூஸிங் 1 யூஸ் பண்ணுறேன். 28 பதிலாக 60 மைனஸ் 32. அடுத்து மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. மைனஸ் 60 வந்துடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 32. அப்புறம் பாருங்கள், இங்கே 32 1 டைம் இருக்கும், அங்கே 1. அப்போ 2 டைம்ஸ் இருக்குது 32. 32 ப்ளஸ் 32 64னு வரும். 64 32 into 2னு எழுதிக்கலாம். 32 into 2ஓட வேல்யூ தான் 64. அதான் எழுதியிருக்கேன். மைனஸ் 60 அப்படியே வச்சுக்கிட்டேன். மைனஸ் 60 அப்படி வச்சுக்கும் போது என்ன பண்ணால் ப்ளஸ் 16 போட்டு மைனஸ் 1 தனியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது என்ன ஃபார்முலானா அது ஒர்க் பாருங்கள். டி ஈக்குவல் என்ன கொடுத்துட்டாங்க கொஸ்டினில்? கிவன் 32x plus 60y. இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ தான் எக்ஸோட வேல்யூ ஒயோட வேல்யூ தெரியும். டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 4 தான் அதுக்கு டி. டினா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 32 and 60. அப்போ டியோட வேல்யூ 4. அப்போ 4 ஈக்குவல் டு 32 into 2 plus 60 into minus 1. அப்போ சொன்னால் அதே தான். இந்த 32 டைம்ஸ் இருக்கு, 2 கொண்டு வந்துட்டேன். மைனஸ் 60 எப்படி எழுதலாம்? ப்ளஸ் 60 into minus 1 எழுதிக்கலாம். அப்போ அந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்க. கிவன் ஈக்குவேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டி ஈக்குவல் டு 32x plus 60y கொடுத்துருப்பாங்க. டினா 4 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். டினா என்னது? 4. அதான் HCF ஆஃப் 32 into 60 தான் டின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 4. அப்போ 4 ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கா? அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இந்த 2 ஈக்குவேஷனுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல அங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. அந்த எக்ஸோட வேல்யூ 2. இந்த ஒய் இருக்கிறது அங்கே என்ன இருக்குது? -1 இருக்குது. அப்போ ஒயோட வேல்யூ -1. அப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒயோட வேல்யூ -1. Question number 8th one completed. Next question number 9th one பாருங்க. A positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when the same number is divided by 11? அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கிறோம். அதை எதால் டிவைட் பண்ணுறோம்? 88 டிவைடட் பை 88 டிவைட் பண்ணுறோம். gives the remainder என்ன கிடைக்குது? 61 கிடைக்குது. அந்த பாசிட்டிவ் நம்பர் நமக்கு தெரியாது என்ன நம்பர்னு. ஒரு பாசிட்டிவ் நம்பரை 88 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்குது? 61. அப்போ டிவைசர் கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. அதான் கிவன். டிவைசர் b ஈக்குவல் டு 88, ரிமைண்டர் r ஈக்குவல் டு 61. அந்த எது வந்து நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர் நமக்கு தெரியாது, அதை ஏன்னு எடுத்துக்கிட்டேன். we know that a equal to bq plus r நம்ம ஃபார்முலா தெரியும். இதுதான் டிவிஷன் அல்காரிதம். ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம்.
ஏ ஈக்குவல் டு பினா டிவைசர் 88, கியூ கோஷன் தெரியாது, ஏ தெரிஞ்சாதானே கோஷன் தெரியும், பர்சன்டேஜ் தெரியாது, அப்போ கோஷன் நமக்கு தெரியாது எவ்வளோன்னு. ஆனால் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, ப்ளஸ் 61 எழுதிட்டேன். இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு அப்போ 88 கியூ ப்ளஸ் இந்த 61 இருக்குங்களே, 61 என்ன பண்ண போகிறோன்னா இங்கே 88ன்னு இருக்குது. அடுத்து என்ன கொஸ்டின் பாருங்களேன், வாட் வில் பி த ரிமைண்டர் கேட்குறாங்க. when the சேம் நம்பர்னா என்ன, அந்த பாசிட்டிவ் இன்டிஜர் அந்த நம்பரை 11ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்னன்னு கேட்குறாங்க. 11ஆல் டிவைட் பண்ணணும், அப்போ டிவிசிபிள் ஆஃப் 11 கொண்டு வரணும். அப்போ 88 11ஆல் டிவைட் பண்ணால் 8 டைம்ஸ் இருக்கும், இது ஓகே டிவிசிபிள் ஆகுது. பட் 61 டிவிசிபிள் ஆகாது. அப்போ 61 எப்படி பிரிக்கலாம், 55 + 6ன்னு பிரிச்சுக்கலாமா. 61 கேன் பி ரிட்டன் as 55 + 6, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 61. ஏன்னா 5 டைம்ஸ் இருக்கும் 11, ஏன்னா 11 காமனாக வெளியில் எடுத்துடலாம், அதுக்காக 55ல் 5 டைம்ஸ் இருக்கும். அப்போ 11 ரெண்டு டேர்ம்லேருந்து 11 காமனாக வெளியில் எடுத்துருங்க. அப்போ 8 டைம்ஸ் இருக்கும், 8 கியூ, இங்கே 5 டைம்ஸ் இருக்கும், ப்ராக்கெட் போட்டுக்குங்க, இங்கே ப்ளஸ் 6 ரிமைண்டர். இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்க, ஏ ஈக்குவல் டு BQ + R. பின்னா என்ன 11, அதானே கொடுத்துருங்க கொஸ்டினில். அந்த கிவன் நம்பரை 11ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11ஆல் டிவைட் பண்ண போகிறோம், இதுதான் டிவைசர். கிவன் நம்பர் ஏ நம்பர் பாசிட்டிவ் இன்டிஜர் நமக்கு தெரியாது, அங்கே ஏ தான் எடுத்துக்கிட்டோம், அதே நம்பர் தான் இங்கே எடுத்துருக்கோம். ஏ ஈக்குவல் டு 11 தான் டிவைட் பண்ணுறேன். 11 டிவைட் பண்ண எவ்வளோ டைம்ஸ் டிவைட் பண்ணுறோம், 8Q + 5 டைம்ஸ் டிவைட் பண்ணுறோம்னு அர்த்தம். அப்போ ஏ ஈக்குவல் டு BQ + R, இதுதான் கோஷன்ட். அப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அப்போ 11 × 8Q + 5 is divisible by 11. கண்டிப்பாக இது 11ஆல் டிவிசிபிள் ஆகும், ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 11ல் இருக்குது. 11 × வரும்போது இப்போ இது 11ஆல் டிவைட் பண்ணால் 8Q + 5 டைம்ஸ் இருக்கும் ஆக்சுவலி. அப்போ ஏ ஈக்குவல் டு BQ + Rன்னு அந்த ஃபார்மெட்டில் இருக்குது கரெக்டாக வந்துட்டு. அப்போ கண்டிப்பாக ஏங்கிறது 11ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். அந்த 6 தான் ஆன்சர். therefore the required remainder equal to 6. A equal to BQ + R அந்த ஃபார்மெட் வந்துட்டு ரிமைண்டர் என்ன இருக்கும், அது ஆன்சராக எழுதிடுங்க. கொஸ்டின் நம்பர் 9th one completed. நெக்ஸ்ட் 10th one பாருங்கள், லாஸ்ட் சம்மு. prove that two consecutive positive integers are always co-prime. co-primeனா என்னென்னா, ஒரு 2 நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு நம்ம என்ன பண்ண வரோம், GCD கண்டுபிடிக்கிறோம். GCDனாலும் HCFனாலும் ஒன்று தான். GCD மீன்ஸ் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ரெண்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆன்சர் என்ன வரணும், 1 வரணும். 1 வந்ததுன்னா அது கோப்ரைம்னு அர்த்தம். இப்போ 2 நம்பர் இருக்குன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் 2,3. 2,3க்கு GCD என்ன வரும், 1 தான் வரும். ரெண்டுக்குமே காமன் டிவைசர் 1 தான், அப்போ கோப்ரைம்னு அர்த்தம். 2 and 3 ஆர் கோப்ரைம். கோப்ரைம்னு புரியுதுங்களா, 2 நம்பருக்கு GCD எடுக்கிறோம், அது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1ன்னு வந்ததுன்னா அது பேர் என்னது, கோப்ரைம். இப்போ அதான் பார்க்க போகிறோம். 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எனி 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் இன் தி ஃபார்ம் ஆஃப் 2k, 2k + 1. நம்ம 2kன்னு எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக ஒரு ஈவன் நம்பர் இது. கேக்குள்ள 1 போட்டிங்கன்னா 2 வரும், இங்கே 1 போட்டால் 2, 3ன்னு வரும். 2, 3 வந்து கோப்ரைம் தான். ஓகே, பார்த்து புரியுங்களா சொல்கிறது. அப்போ 2k ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் 2k + 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். 2 நம்பர் அடுத்தது கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிட்டேன். டு ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 2க்கு HCF கண்டுபிடிக்கணும். HCF 1ன்னு வந்ததுன்னா அது கோப்ரைம், அவ்வளோதான். நான் சொன்னேன் 2,3க்கு HCF 1, அப்போ 2,3 என்னவா இருக்கும், கோப்ரைமாக இருக்கும். அப்போ அதான் பார்க்க போகிறோம். 2k + 1 எடுத்துக்கிட்டோம். அடுத்தடுத்த கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிட்டோம். HCF கண்டுபிடிங்க. அப்போ இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர், ஏன்னா ஒன்று ஆட் பண்ணதுனால இதுலேருந்து இதை டிவைட் பண்ண போகிறேன். பை யூசிங் ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம். A = BQ + R. நான் ஃபார்முலா தெரியும், A = BQ + R. ஏ என்னது, இதுதான். இந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 2k + 1 = 2k 1 டைம் தான் இருக்கும், இன்ட்டு 1 போட்டிருக்கேன். அப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணனா வரும், 2k கேன்சல், பாக்கி 1 இருக்கும். அந்த 1 தான் +1. சொல்ல புரியுதுங்களா, +1 தான் ரிமைண்டர் இங்கே. ஆக்சுவலாக 2k + 1 2kல டிவைட் பண்ணுறேன், 1 டைம் தான் இருக்கும், +1 வந்துட்டு. அப்போ என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, 2k = அப்புறமா என்ன பண்ணுவோம், இந்த டிவைசர் எடுத்து போய் தான் 2k தானே டிவைசர், இங்கே 2k எடுத்துங்க. இங்கே ரிமைண்டர் என்ன இருக்குது, 1 எடுத்துங்க. இந்த 2kல 1 ஹவு மெனி டைம்ஸ், 2k டைம்ஸ் இருக்கும். எவ்வளோ டைம்ஸ் இருக்கும், 2k டைம் தான், இன்ட்டு 2kன்னு போட்டுருங்க. இதுதான் கோஷன்ட். ரிமைண்டர் என்ன வரும், 2k × 1 2k. 2kல 2k மைனஸ் பண்ணால் 0 தான் வரும் ரிமைண்டர். அப்போ 0 வந்துடும். இந்த ஃபார்மெட் வந்து கம்பேர் வித் இதோட கம்பேர் பண்ணுங்கள். A = BQ + R ஃபார்முலா. ஏன்னா இதான் டிவிடெண்டு, 2k தான் டிவைசர். 2kல டிவைசர் வந்து 1. 2kவை 1ஆல் டிவைட் பண்ணால் 2k டைம்ஸ் இருக்கும், ப்ளஸ் ரிமைண்டர் 0 வந்து. ரிமைண்டர் 0 வந்துட்டால முடிஞ்சு. இப்போ டிவைசர் என்ன, 1 தான் டிவைசர். அப்போ 1 தான் என்னதான் இருக்கும், HCF இருக்கும். 1 தானே HCF வரும். அப்போ GCD வந்துடுது, 1 வந்துடுது. A = BQ + R. அப்போ அந்த 2 நம்பருக்கும் GCD வரும். எனி 2 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம் டு ஈச் அதர். இங்கே வேணால் GCDன்னு எழுதிங்க, அடிஷனலாக ஒரு நம்பர் வேணால் எழுதிங்க. therefore என்ன நம்ம செய்யலாம், GCD = வந்துட்டு 1 வந்துட்டு. GCD ஆர் HCF ரெண்டும் 1 தான். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னாலும்
அங்கே நான் ஹச்சிசிஎஃப்னு கொஸ்டினில் கொடுத்துருப்பேன் டு ஃபைண்ட் ஹச்சிசிஎஃப். ஹச்சிசிஎஃப்னாலும் இது ஜிசிடினாலும் ஒன்று தான். அப்போ ஜிசிடி ஈக்குவல் டு 1 வந்துடுது. அப்போ ஜிசிடி 1 வந்தனால அது கோப்ரைம் தான். therefore any two consecutive integers are always coprime to each other அப்படின்னு சொல்கிற வேண்டியதான். இங்கே ஜிசிடி ஈக்குவல் டு 1 மட்டும் போட்டுங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 10th one completed. Thank you viewers.